எல்லாருக்கும் வணக்கம். இருங்க. கா 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 சொல்லுங்க. கா 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 டேய் சொல்லாண்டா. கா 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 கா. இப்போ இந்த காகான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்னன்றத இயக்குனரும் நடிகருமாகிய திரு பேர் என்ன சார்? தேனி கே பரமன். தேனி கே பரமன் இல்ல, தேனி கே பரமன். அவர் வந்து இனிப்பா இந்த தேனியிலேருந்து வந்ததுனால திரு பரமன் அவர்கள் இந்த காக்கா படத்தை பத்தி விரிவா பறந்து சொல்லுவாரு. சொல்லுங்க. ஆர்என் பிக்சர்ஸ் திருமதி ரேணுகா கிருஷ்ணசாமி தயாரிப்பில் உருவான இந்த காக்கா திரைப்படம் வருகிற ஜனவரி 2ஆம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாகிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் காக்கானா என்னன்னு கேட்குறாங்க. இந்த தலைப்பு ஏன் வச்சோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து வடைய தூக்குற காக்கா தான் பார்த்துருப்போம். கூல் சுரேஷ் அண்ணன் மாதிரி, கொட்டாச்சி அண்ணன் மாதிரி, அப்புக்குட்டி மாதிரி. இல்ல படத்துல காக்கா கல்யாணம் ஆகாத 90s காக்காவை பத்தின கதை. எப்படிலாம் காக்கா வடைய தூக்குதோ அதே மாதிரி பொண்ணுங்களை தூக்குற காக்கா தான் இந்த 90s காக்கா. அதனால தான் இந்த காக்கான்னு தலைப்பு வச்சுருக்கோம். ஜனவரி 2ஆம் தேதி திரையரங்கில் வெளியிடுறோம். மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க வெளியிடுறது வந்து அஜய் பிலிம் ஃபேக்டரி வந்து வெளியிடுறாங்க. இது முழுக்க பொழுதுபோக்கை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட முழு நீள காமெடி படம். இதில் வந்து இனிகோ பிரபாகர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சென்ட்ராயன், நம்ம முனிஷ்காந்த், அன்னை கூல் சுரேஷ், அப்புக்குட்டி, அன்னை கொட்டாச்சி அண்ணன், மொசக்குட்டி, மணிமேகலை, செல்முருகன், மானீர் சங்கர், கிங்காங் அண்ணன், இந்த மாதிரி ஒரு காமெடி பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முழுக்க இது காமெடியை மட்டுமே, காதலும் கடந்த காமெடி சம்மந்தமாக லவ் ட்ராமா ஜேனர் தான் இந்த படமே. ஒவ்வொருத்தரும் திடீர்னு ப்ரெஸ் மீட் பிளான் பண்ணுறப்ப நாங்கள் நியூ இயருக்கு பிளான் பண்ணோம். திடீர்னு வைக்கும்போது ஒருத்தர் அவுட்டோரில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. அவங்களால வர முடியல. உண்மையிலே சொல்லணும்னா ஹீரோயின்லாம் வரேன்னு சொன்னாங்க, ஆசைப்பட்டாங்க. பட் அவங்களுக்கு காலேஜ் எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. பரவலாகவே இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னன்னாக்கா இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டுக்கு நிறையா நடிகர்கள் வரதில்லை. சம்பள பாக்கி எதுவும் வச்சுருக்கீங்களா? 100% 10 பைசா கூட நாங்கள் பேலன்ஸ் வச்சதே இல்லை. ஆனால் வரல. அதாவது ஒரு படம் ஒப்பந்தம் போடுறோம், அவங்க நடிக்க வாய்ப்பு கொடுக்குறோம். 100% உட்காந்துருக்க எல்லாத்தையும் கேளுங்க. நம்ம 100 ரூபா பாக்கி வைக்கல. இவங்களுக்கு எப்படி பாக்கி வைக்கல, அதே மாதிரி அனைவருக்கும் நாங்கள் பாக்கி வைக்கல. ஏன்னா எங்கள் நிறுவனம் அந்த மாதிரி கொள்கையோடு நாங்கள் ஒரு படம் எடுத்தோம். சில பேர் உண்மையிலே ஷூட்டிங்கில் இருக்காங்க. இந்த முனிஷ்காந்தெல்லாம் சொன்னார், இன்னைக்கு யூவிபி ஷூட்டிங்கில் இருக்கார். வர முடியலன்னும் போது நம்ம தொடர்ந்து ஷெட்யூல் இருக்கிறதுனால வர முடியலன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். பட் அதை தாண்டி வரலன்றதுனால நம்ம என்ன பண்ணுறது? அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாங்கள்லாம் எங்கள் மாதிரி வளர இயக்குநர்களுக்கு படத்தில் நடிக்கிறவங்களும் ப்ரொமோஷன் கலந்துக்கிட்டால் இன்னும் அது நல்லாயிருக்கும். எங்களுக்கு வளர்ச்சிக்கு அது பெரிய உறுதுணையாக இருக்கும். பாடல் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, கதை ஆரம்பித்தப்பயே நானும் மியூசிக் டேரக்டரும் ஒரு 18 வருஷம் நண்பர்கள். அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் 2 பேருமே, நான் எழுதுவேன், அவர் டியூன் போடும்போது நல்லா இருக்கேன்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான். படத்தில் பாட்டு எழுத வேண்டிய கட்டாயம். படத்தோடைய ரைட்ஸ் வந்து கலைப்புலி தான் ஆடியோஸ் வாங்கியிருக்காங்க. படம் பேர் காக்கா. அதாவது சிங்கம், புலி அதெல்லாம் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம ஜூ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் காக்கா டெய்லியும் நம்ம வந்து கண்ணில் பட்டுகிட்டே தான் இருக்கோம். சில இடத்துல காக்கா வந்து வணங்குவாங்க. முக்கியமாக இன்றைக்கி வணங்குவாங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை. இந்த அமாவாசை அன்ற தினத்தில் இன்றைக்கி காலையில் கூட எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் வந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நிறையா பேர் கூட இன்றைக்கி நான் படம் பார்க்க வரலன்னு சொல்லி கேட்டப்போ அவங்களே ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால கூல் சுரேஷ் காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போயிருப்பார், அதனால தான் இன்றைக்கி அவர் படம் பார்க்க வரல போல அப்படின்னு. அதுவும் ஒரு உண்மை தான் அது. அப்படி காக்கா வந்து நம்ம கூட
ஒன்றி பழகிறது தான் அந்த காக்கா. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, மற்ற மிருகங்களாவது நம்மளை தாக்கும், நமக்கு வந்து கேடு நினைக்கும். ஆனால் காக்கா வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு எலியோ ஏதோ ஒன்று செத்து கிடந்தா கூட அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த காக்காய் இழுத்துட்டு போவோம். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரியல. எல்லாமே நம்ம வந்து நெகட்டிவாக தான் பார்த்துட்ருக்கோம், பாசிட்டிவாகவும் பார்ப்போம். புரியுதுங்களா? காக்கா வந்து அவ்வளோ ஒரு நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு ஜீவன் அது. அப்படிப்பட்ட அந்த பேரை படத்திற்கு நம்ம இயக்குனர் பரமன் அவர்கள் சூட்டியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க, புரியவே மாட்டுது. இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்க, நமக்கு டைப் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. இந்த காக்கான்றது குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிற தொட்டுக்கலாமா தெரியாமல் தொட்டேன். ஸ்கூல் படிக்கிறவங்க தங்கச்சியாக இருந்தாலும் சரி, வயசான ப்ரொபோசர் இந்த காதல் அழிவதில்லை உள்ள அது மிக்க அது சந்தானம் சொல்லிட்டான். இரு அப்படி அப்படி அந்த காக்கான்ற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில காக்கா கூட இவளை கத்தி இருக்காதுடா, நீ தாண்டா இவளை கத்திட்டு இருக்க. என்னப்பா திடீர்னு கோத்தாங்க மாலை போட்டுக்கிட்டு அவன் கேமரா இருக்கிறத மறந்துட்டு ஒட்டாச்சி ஆத்தான்ட்டான்பா. ஐயப்ப சாமி, இவன் வந்து உன்னைய பாக்குறதுக்கு சபரிமலைக்கு வருவான். அவன் வேன்ல வரானோ பஸ்ல வரானோ எதுல வரானோ தெரியாது. இவனை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்கும் தான் நான் வேண்டுவேன். அதுதான் அதே தான்டா நான் கொட்டாச்சி. நான்லாம் வந்து பாலிய சிநேகிதர்கள் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க. இன்னைக்கு கொட்டாச்சி அவர் கூடலாம் நடிக்கிறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இயக்குனர் பரமன் அவர்களை பத்தி சொல்லணும்னாக்க ரொம்ப, ஏன்னா அவ்வளவு இருக்கு சொல்லிட்டே இருக்கலாம். அதான் அவருக்கு வேற ஏதோ படத்துக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க. அவனுக்கு மணி ஆகி போச்சு, அதனால நான் பேசிட்டாக்க என்னை விட்டுருங்கன்னு இருக்கான். உண்மையிலேயே கொட்டாச்சு பரமன் மாதிரி நண்பர்கள் எனக்கு ஒரு 20 வருஷமா தெரியும். அவரை ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ஒரு டைரக்டர் ஆகி குடும்பத்தை பார்த்து அப்படி வந்து ஒரு 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 எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் தத்தளித்து கல்யாணம் பண்ணி அது குடும்பத்தையும் காப்பாற்றி சினிமாவிலையும் இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குனராக வந்திருக்காரு. அப்படின்னாக்கா அது வந்து இவருடைய உண்மையும் நேர்மையும் தான் காரணம். இந்த நேரத்தில் இந்த காக்கா படத்தோட ப்ரொடியூசர் சதீஷ் சார், அவர் கனடா நாட்டில் உள்ளவர். அந்த தமிழருக்கு நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஏன் தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு நண்பரை நம்பி நீங்கள் பணம் போட்டு ஒரு படம் எடுப்பறமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. காரணம் என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தில் இந்த பரமன் அவர்கள் ₹1 கூட செலவு பண்ணியிருக்க மாட்டார். வேணா தெரிஞ்சோ தெரியாமலோ மறந்தோ இவரோட பையனுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வேணா ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாரே தவிர எனக்கு தெரியும். அப்படி ஒரு கள்ளங்கபடம் இல்லாத மனிதர்.